ஒரு ஆளு சாப்பிடுற மாதிரிதான் பிரியாணி இருக்கு. என்ன செய்ய, மித்த பேரு இட்லிய வாங்கி சாப்பிட்டுக்க வேண்டியதே. நம்ம இந்த பிரியாணிய சாப்பிட்டா நாத்து சண்டைக்கு வருவா. நம்ம போய் நாத்துட்ட ஒரு வார்த்தை கேட்போம், இட்லி சாப்பிடுறியா பிரியாணி சாப்பிடுறியான்னு. நைட்டு சாப்பாட்டுக்கு சிக்கன் பிரியாணி சாப்பிடுறீங்களா? சிக்கன் பிரியாணி அளப்புற மாதிரி அலையாதம்மா. இங்க பாருமா, நீ மட்டும் சிக்கன் பிரியாணி கேட்டா இஞ்சி வெள்ள கூட உருக்கி விட்டுருவா பாத்துக்க. என்னம்மா சொல்ற? இங்க பாருமா, சிக்கன் பிரியாணி வேணுமான்னு கேட்டு எல்லா வேலையும் உன் தலையில கட்ட பாக்குறாங்க அண்ணி. ஒழுங்கா இட்லி வேணும்னு சொல்லுமா. ராத்திரி நேரத்துல இட்லி சாப்பிட்டாதான் செமிக்கும். நல்ல வேளை மக்களே, மூடி இருந்த கண்ணை திறந்து விட்டுட்ட. அண்ணி, எங்க அம்மாவுக்கு சிக்கன் பிரியாணி வேணாமா, இட்லி மட்டும் போதுமா. ரொம்ப சந்தோஷம். கொஞ்சோண்டு சிக்கன் பிரியாணி இருக்கு, அப்ப அதை நான் சாப்பிட்டுக்கிறேன். உங்க 2 பேருக்கும் கடையில இட்லி வாங்கி சாப்பிட்டுக்கிறேங்க.